முக்கிய செய்திகள். விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முடிவு. உண்ணாவிரதம் இருக்கும் விவசாயியை நேரில் சந்தித்து அழைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மாநிலங்களை அழிக்க பாஜக முயற்சி. மோடியை சர்வாதிகாரியாக்கவே பயன்படும் என ஸ்டாலின் எச்சரிக்கை. வெளிநாட்டு பயணிகள் தங்கம் கொண்டு வருவதில் சந்தை விலைக்கேற்ப மறு ஆய்வு தேவை. மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோமியம் மருந்தினால் காய்ச்சல் குணமாகும் என அறிவியலுக்கு புறம்பாக பேசுவதா? சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. வணக்கம். வணக்கம். குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்களுடன் அடுத்த மாதம் 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஓய்வூதியம், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்ட அங்கீகாரம், மின் வாரியத்தை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் கடந்த 3 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய அமைப்புகள் கடந்த டிசம்பர் மாதம் மத்திய அரசுக்கு எதிராக மீண்டும் போராட்டத்தில் குதித்தனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்தப் போவதாக அவர்கள் கடந்த வாரம் அறிவித்தனர். இந்நிலையில் பஞ்சாப் எல்லையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்க தலைவர் திரு ஜக்ஜித் சிங் தல்லேவால் உடல்நிலை மோசமடைந்ததால் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு ஏன் தயங்குகிறது என்று உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியது. இதையடுத்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய விவசாய அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு பிரியா ரஞ்சன் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு கனோரி எல்லையில் 54வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் திரு ஜக்ஜித் சிங் தல்லேவால் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளை நேற்று மாலை சந்தித்தது. அப்போது கோரிக்கைகள் குறித்து பிப்ரவரி 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தரப்பில் விவசாய தலைவர்களுடன் அழைப்பு விடுக்கப்பட்டது. சண்டிகரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு திரு தல்லேவாலுக்கு அழைப்பு விடுத்த மத்திய அரசின் பிரதிநிதிகள் உண்ணாவிரதத்தை உடனடியாக கைவிட்டு சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியது. மத்திய அரசின் அழைப்பு குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 122 விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் என்று விவசாய சங்க துணைத் தலைவர் திரு காக்கா சிங் கோட்ரா கூறியுள்ளார். அதுவரை டெல்லியின் எல்லை பகுதிகளில் தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்கி மாநிலங்களை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சோதனை நெருப்பாறுகளையும் அள்ளி வீசப்பட்ட அவதூறுகளையும் நாள்தோறும் கட்டமைக்கப்படும் பொய்களையும் தகர்த்தெறிந்து 75 ஆண்டு காலமாக திமுக கருங்கோட்டையாக திகழ காரணமாக உள்ள தொண்டர்களுக்கு திமுக சட்டத்துறையே காவல் நிற்பதாக பாராட்டு தெரிவித்தார். கருப்பு சிவப்பு கொடிக்கும் உதயசூரியன் சின்னத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, கலைஞரின் நள்ளிரவு கைது தொடங்கி ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது வரை நடந்த திமுகவின் சட்ட போராட்டங்களை பட்டியலிட்ட திரு ஸ்டாலின், அதன் தொடர்ச்சியாக நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படுவதற்கான உரையாடலை தொடங்குமாறு திமுக சட்டத்துறையினரை கேட்டுக்கொண்டார். ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவு என ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்கும் பாஜக இப்போது ஒரே தேர்தல் என்று புறப்பட்டு ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்கி மாநிலங்களை அழிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் எச்சரித்தார். இந்திய அரசியலமைப்பை கூட்டாட்சி கருத்தியலை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர் கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. பிரதமர் திரு மோடியை சர்வாதிகாரியாக ஆக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் பயன்படும் என்ற திரு மு.க. ஸ்டாலின், பாஜகவும் அதற்கு மூளையாக செயல்படும் அமைப்பும் விரிக்கும் வலையில் அரசியல் காரணங்களுக்காக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது என்றும் இந்த சட்டத்தை ஆதரித்துவிடக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். நீண்டகால செயல் திட்டங்களுடன் செயல்படும் பாஜக அதற்கு தடையாக இருப்பவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சமூகத்தில் மெதுவாக விதைத்து அதற்கு துணையாக எடுபிடிகளை பேச வைத்து தனது கையில் உள்ள ஊடகங்கள் மூலம் பொய்ச் செய்திகளை பரப்பி விவாதங்களை கட்டமைத்து அவதூறுகளை அள்ளி வீசும் என்றும் அவர் கூறினார். பாஜகவின் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இதற்காக தீயாக வேலை செய்யும் என்ற திரு ஸ்டாலின், அதையெல்லாம் கடந்துதான் நாம் போராட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மக்களாட்சிக்காக போராடும் நம்மை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக காட்ட முயற்சிக்கும் ஆளுநர் திரு ரவியை மாற்றிவிட வேண்டாம் என்று
மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக கூறிய முதலமைச்சர், அவர் பேசத்தான் பாஜக அம்பலப்பட்டு திராவிட கட்சிகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருவதாக தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்து பயணிகள் தங்கம் கொண்டு வருவதற்கான பணத்தின் அளவை தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்குமாறு மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு துபாயில் இருந்து டெல்லி வந்த கமார் ஜஹான் என்ற பெண் தங்க வளையல் மற்றும் சங்கிலி எடுத்து வந்த போது அளவை மீறி கொண்டு வந்ததாக அவருக்கு விமான நிலைய சுங்க அதிகாரிகள் 75,000 ரூபாய் அபராதமும் கட்ட தவறியதால் அதற்கு தண்டனையாக 1,10,000 ரூபாயும் கட்ட உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து அப்பெண் தாக்கல் செய்த மனுவை சுங்கத்துறை குறை தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை அவர் நாடினார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருமதி பிரதிபா சிங், திரு தர்மேஷ் சர்மா அமர்வு, வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகள் எவ்வளவு நகையை அணிந்து வரலாம், கூடுதலாகும் போது பறிமுதல் செய்வதற்கான விதிமுறைகள் ஆகியவை குறித்து விளக்கமளிக்க சுங்கத்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வெளிநாட்டில் 1 வருடத்திற்கும் மேல் தங்கியிருக்கும் பயணி ஒருவர் இந்தியா வரும்போது ஆணாக இருந்தால் 50,000 ரூபாய் மதிப்புள்ள 20 கிராம் தங்கமும், பெண்ணாக இருந்தால் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 40 கிராம் தங்கமும் சுங்கவரி இல்லாமல் எடுத்து வரலாம் என்று சுங்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 8 கிராம் தங்கமே 50,000 ரூபாய்க்கு வாங்க முடியாத நிலை உள்ள போது தங்கத்தின் தற்போதைய சந்தை நிலவரத்தை சுங்கத்துறை விதிகள் பிரதிபலிக்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள், வெளிநாட்டில் இருந்து இந்தியா வரும் பயணிகள் கொண்டு வரும் தங்க நகைகளுக்கான விதிகளை மாற்றியமைப்பது குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர். சுங்கத்துறை அளவுக்கு அதிகமாக பயணிகளை துன்புறுத்துவதாக புகார்கள் வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், நேர்மையான பயணிகள் துன்புறுத்தப்படுவதை தடுப்பதற்கு மறு ஆய்வு அவசியம் என்று குறிப்பிட்டு விசாரணையை மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். கோமியம் குடித்தால் ஜுரம் சரியாகும் என அறிவியலுக்கு புறம்பான கருத்தை பேசிய சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடிக்கு கண்டனம் வலுத்து வருகிறது. சென்னை மாம்பலத்தில் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி, காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட துறவி ஒருவருக்கு மாட்டின் சிறுநீரான கோமியத்தை அருந்தியதால் நலமடைந்து விட்டதாக கூறினார். மேலும் பாக்டீரியா, பூஞ்சை தொற்றுகள், செரிமான கோளாறு உள்ளிட்ட பல பாதிப்புகளை எதிர்க்கும் ஆற்றல் கோமியத்துக்கு இருப்பதாகவும் அவர் பேசினார். ஒரு பெரிய சன்னியாசி வந்தாரா, அவர் அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான், உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம். அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிருத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். அறிவியல் கற்பித்தலில் முன்னோடி கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடிக்கு இயக்குநரான திரு காமகோடி, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத கருத்தை கூறியதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், மூளை வலிமை உள்ளவர்கள் ஆட்சியில் ஐஐடி இயக்குநரின் லட்சணத்தை பாருங்கள், கோமியம் காய்ச்சலுக்கு மருந்தாம் என்ற பதிவை ரீட்வீட் செய்துள்ளார். தமிழ்நாடு மாணவர் கழகம் வெளியிட்ட கண்டன அறிக்கையில், மாட்டின் சிறுநீர் என்பது அதன் கழிவு என்றும், அது நோய்வாய்ப்பட்ட மாட்டின் சிறுநீராக இருந்தால் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களுடன் வயிற்றுப்போக்கு, சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அறிவியலுக்கு எதிராக பேசியிருக்கும் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி, தாம் தெரிவித்த கருத்துக்கான ஆதாரத்தை வெளியிடாவிட்டால் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான கால அவகாசம் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள 2,20,94,585 அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி கடந்த 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடன் 1,77,22,000 இலவச வேட்டிகள் மற்றும் சேலைகளும் வழங்கப்பட்டன. கடந்த 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி நேற்றுடன் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அது மேலும் நீட்டிக்கப்பட்டு வரும் 25ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அறிவித்துள்ளார். அதற்கான பணி மாநிலம் முழுவதும் நேற்று வரை 85% நிறைவடைந்துள்ளதாக கூறியுள்ளவர், விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் பரிசு தொகுப்பினை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சீறிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கி களமாடினர். பொங்கல் விழாவையொட்டி புதுக்கோட்டை அடுத்த வடவாளத்தில் உள்ள கலியுக மெய்யர் ஐயனார் கோயில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது.
600 காளைகளை அடக்க 300 இளைஞர்கள் களமிறங்கினர். வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் மாடுபிடி வீரர்கள் சிலரை பதம் பார்த்தன. சில காளைகள் களத்தில் நின்று விளையாடியது அனைவரையும் கவர்ந்தது. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர்கள், காளையின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 50 பேர் காயமடைந்தனர். சிவகங்கை அடுத்த கண்டுப்பட்டியில் தூய வனத்து அந்தோணியார் தேவாலய வளாகத்தில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 143 காளைகள் வாடி வாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டன. காளைகளை அடக்கிய காளையர்கள் பரிசுகளை தட்டிச் சென்றனர். கண்டுப்பட்டி மஞ்சு விரட்டின் போது மாடு முட்டியதில் முதியவர் ஒருவர் பலியானார். 182 பேர் காயமடைந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கானோர் மஞ்சு விரட்டை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கீழடி அருங்காட்சியகத்தில் உள்ள தொல்பொருட்கள் தமிழர் கட்டடக்கலையின் உறுதியை பறைசாற்றுவதாக கட்டடக்கலை மாணவர்கள் வியப்பு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள கொந்தகை கிராமத்தில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கொந்தகை, கீழடி, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலக தமிழர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் 2 ஏக்கர் பரப்பில் 31,000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால மண்பாண்டங்கள், செங்கற் கட்டுமானங்கள் போன்றவற்றின் மாதிரிகள் இடம்பெற்றுள்ளன. 1000க்கும் அதிகமான குறியீடுகளும் 60க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துகள் பொறித்த பானை ஓடுகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கீழடி அருங்காட்சியகத்தை தினமும் 2000 பேர் பார்த்து வரும் நிலையில் திருச்சி NITயில் கட்டடக்கலை பயிலும் மாணவர்கள் நேற்று பார்வையிட்டனர். தமிழர்களின் பண்டைய கால கட்டட கலைநுட்பத்தையும் கட்டுமானத்தின் உறுதியையும் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அந்த காலத்துல கட்டின கட்டிடங்கள் இன்னும் 2500 வருடங்களுக்கு அப்புறமும் இங்க இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நம்மளோட வரலாறுல இருந்து கத்துக்கிட்டு நம்ம ரொம்ப வருடங்கள் நீடிக்கிற மாதிரி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கு. ஒரு டியூப் வெல் மாதிரி, டியூப் பைப் மாதிரி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பற்றி பார்த்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சு போச்சு. அது வந்து இந்த கீழாடி வந்து நியோலித்திக் பீரியடில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பழசு. ஸோ தமிழ்நாட்டில் இது இருக்குது ரொம்ப பெரிய விஷயம். 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டுமான தொழில்நுட்பம் தற்போதைய நவீன தொழில்நுட்பத்தை காட்டிலும் மேன்மையாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அருங்காட்சியகத்தின் 6 காட்சிக்கூடங்களில் வைக்கப்பட்டுள்ள 13,608 தொல் பொருட்களையும் பார்வையிட்டு அது குறித்த முழு விவரங்களையும் மாணவர்கள் குறிப்பெடுத்துச் சென்றனர். தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவடையாத நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் கடந்த ஒரு வாரமாக மேகமூட்டம் சூழ்ந்தும் காலை நேரங்களில் குளிரும் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை முதல் 1000 விளக்கு, அண்ணா சாலை, மந்தைவெளி, அடையார், பட்டினப்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளான பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, செங்குன்றம், கும்மிடிப்பூண்டி, பெரியபாளையம் ஆகிய இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சை மற்றும் கும்பகோணத்திலும் விட்டு மழை பெய்தது. புதுக்கோட்டை, விராலிமலை பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சி நிலவியது. மயிலாடுதுறை, கொள்ளிடம், பூம்புகார், குத்தாலம், திருக்கடையூர், தரங்கம்பாடி, சீர்காழி உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்களுடன் அடுத்த மாதம் 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஒரே நாடு, ஒரே தேர்தல் மூலம் ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்கி மாநிலங்களை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.